என்ன 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 இது நாயக்கரே வெறுங்கையில் சீட் ஆடிட்டு இருக்கீங்க, யாருமே இல்லை இங்கே. அதான் புறாக்கு சோறு போட்டுட்டு இருக்கேன்யா. இங்கே புறாவே ஒன்றும் இல்லையே, என்ன இது? கரெக்டு தான், புறாவுக்கு சோறு போட்டு பழக்கமாயிருச்சு, போடாமல் இருக்க முடியலை, என்ன பண்ணுறது? நாயக்கரே போலீஸ் வந்தாங்க, நான் எதுவுமே சொல்ல இங்கே. ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க? அவங்க தான் எதுவுமே கேட்கலையே, நானும் எதுவும் சொல்லலை. அது இருக்கட்டும், நீ ஏன் எப்படி பேசிட்டு இருக்க? அது வந்து நான் தான் டெல்லி கணேஷ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். 4 பேர் நல்லா இருந்து சந்தோஷமா சிரிக்கணும்னா 4 பேர் சிரிச்சு சந்தோஷமா பழகணும்னா எதுவுமே தப்பில்லை, அதானே? அதேதான், ஆனா இப்படி கோபம் வர மாதிரி காமெடி பண்ணக்கூடாது, அதுதான் சரி. புரியுது, மன்னிக்கணும். அதேதான் தெரியும், பொண்ணு வந்து இருக்கணும், வரலன்னு ஃபீல் பண்ற. வந்துடுச்சு. நீங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கலனாலும் பிடிக்கணும், ஏன்னா நான் உன்னோட அப்பா. நாயக்கரே கோவப்படாதீங்களா, ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன கோவப்பட்டுட்டு அம்மாடி அப்பா தானே கோவப்பட்டாரு, ஏன் இப்படி பண்ற? திட்டினீங்க அம்மாடி அப்பா தானே கலாச்சாரம், ஏன் இப்படி கோச்சுக்கிற? தப்பு. அத கேட்க நீங்க யாரு? நான் வந்து டெல்லி கணேஷ். நிறுத்துங்க, வந்ததுல இருந்து நீங்க 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எதுக்கு நான் இந்த சீன்ல? சொல்லுங்க சொல்லு. சாரி நாயக்கரே காலா பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லிருக்கேன் நினைக்கிறேன். ஏய் இங்க பாரு, அவரு காலா இருந்தாலும் சரி கையா இருந்தாலும் சரி, மும்பைக்கு தலைனா நம்ம நாயக்கர் தான். நான் தலை இல்லையா, அது வேற ஆளு. அப்ப நீங்க தளபதி. தளபதி அண்ணா காலாவோட சண்டைக்கு போவாரா? நான் தலையும் இல்ல தளபதியும் இல்ல. அப்ப நீங்க புரட்சி தளபதி. டெய்லி நானு சாப்பிடும் போது நாயக்கரே அப்ப காலாவை அப்படியே விட்டுலாமா? அப்பா போதும்பா, எல்லாத்தையும் நிறுத்திக்கலாமா? இப்பதான் கஷ்டப்பட்டு 5வது எபிசோடு வரைக்கும் வந்திருக்கோம், இப்பயே நிறுத்திக்கலாம்னா எப்படி சொல்லு பாப்போம்? இது 5வது எபிசோடு தான், இன்னும் நிறைய எபிசோடு பிளான் பண்ணிருக்கா? இல்லப்பா போதும், எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம். முடியாதுமா, ஏன்னா நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். நாயக்கரே என்ன போய் சொல்றீங்க? பக்கத்துல நின்னுட்டு இருக்கீங்க, 250 ஸ்டேன்ஸ் பக்கத்துலயா? ஆமா. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சாரி நாயக்கரே, நீங்க போய் சொல்லாமா நாயக்கரே? அப்பா இப்ப போய் கூட பேச ஆரம்பிச்சிட்டீங்களாப்பா? என்னால உங்க கூட இனிமே இருக்க முடியாது, நான் போறேன்ப்பா. அம்மாடி இங்க வாமா. எதுக்கு இப்ப கோச்சிட்டு போறானே தெரியல. பாத்தீங்களா நாயக்கரே, காலா வந்து உங்க குடும்பத்தையே பிரிச்சுட்டா. சும்மா விடக்கூடாது, காலா இஸ் கில் ஹியூ, இது கில் ஹிம். ஆமா தலைவரே, அந்த காலாவை சும்மா விடக்கூடாது, மார்கழி வாங்காம விடவே கூடாது தலைவரே. பேசாம நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டீங்க, அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டா. இதுக்கு காலாதான் காரணமா? முதல்ல உங்க 2 பேர்த்துக்கும் வீரனா என்னன்னு தெரியுமா? தெரியுமே, வீரன்றது பயமே இருந்தாலும் பயப்படாம தெளிவா வந்து நின்னு. இங்க வா, என்னோட டயலாக்க நீயே எடுத்துக்கோ, நீயே பேசு. அந்த வெத்தலை பெட்டியை என்கிட்ட கூட. பேசு. வீரனா என்னன்னு தெரியுமா? பயமே இருந்தாலும் வெளியே காட்டாம நிக்கிறான் பாரு, அவன்தான். நான் நாயக்கரே, கரெக்டு தானே? ஐயோ நாயக்கரே, மன்னிக்கணும். சாரி. அது ஒரு 2 நிமிஷம் விட்டா நீயே எடுத்து போலையே. மன்னிக்கணும். சரி. இப்ப நான் சொல்றேன், நீ கேளு. வீரம்னா என்னன்னு நீ கேளு. சொல்லுங்க. வீரம்னா என்ன? வீரம்னா என்னன்னு தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. காலாவை உடனே வர சொல்லு. அப்ப வந்து முன்னே போட்டுருவீங்களா? அதுதான் கிடையாது. காலா வந்ததுக்கு அப்புறம் அவன் முன்னாடி நம்ம எல்லாருமே பயம் இல்லாத மாதிரி நடிக்கணும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை. ஏய், நான் வந்துட்டேன்னு சொல்லு. ஏன் நீயே வந்துட்டேன்னு சொல்லி என்னையே வர சொல்ற? நீ வந்துட்டா நீயே வந்துட்டேன்னு சொல்லு. நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. இல்லையா, அப்பெல்லாம் முடியல நல்லா கரு நல்லா அழகா இருப்ப. இப்போ தாடியெல்லாம் நல்லா நரைச்சு போய் வந்திருக்கு. இப்ப ஏன் வந்துருக்க சொல்லி? நீ அமைதியா இரு, உனக்கு நல்லது. நான் காலா வந்திருக்கேன். நீங்க காலா இருந்தாலும் அறையா இருந்தாலும் நீங்க இங்க இருந்து போகணும்னா அதை நான் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நீங்க நின்னு பேசிட்டு இருக்கிறது இந்த வேலு கிட்ட. கதா வேலுனா வேபிலியம்மன் கோயில் வாசல்ல இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த வேங்கைய மகன் முன்னாடி நின்று பேசக்கூடாது. உங்களுக்கு எங்கேயோ பார்த்துருக்கேன். பாபா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? நானும் 3 வேளை குளிக்கிறேன், 3 வேளை சாமி கும்பிட்றேன். அம்பாள் மட்டும் நீ தரிசனமே கொடுக்க மாட்டேற. நீ மட்டும் எப்படி? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன ஒண்ணுமே புரியல. என்ன உனக்கு தெரியல? நான் தான் உங்க டெல்லி கதம். அட நீ சும்மா இரு. என் ஃப்ரெண்ட். முதல்ல உங்களுக்கு வீரனா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியுமேப்பா, நம்ம அஜித் குமார் அடிச்ச படம். அட அது இல்லைங்க, வீரனா என்னன்னு இவர் சொல்லுவாரு. யாரு? நானா இட்ஸ் மீ. வீரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரம் வந்து வீரம் அதானே வீரம் வெள்ளை சட்டை அதானே. ரொம்ப கஷ்டப்படாத விட்டு கராரா போட்டிருக்க சட்டை வெள்ளை. அட அது என்னோட டைலாக்குங்க. நீங்க போட்டிருக்கிறது கருப்பு சட்டைங்க. எப்படிங்க வெள்ளை வரும்? சரி பேசுங்க. நான் போட்டிருக்க சட்டை வேணா வெள்ளை, ஆனா எனக்கு எப்பவுமே இருக்கீங்க நீங்க ஒரு தொல்லை.
வெள்ள தொல்ல நாய்க்கிறேன். நான் போட்டுக்க சட்டை கருப்பு, என் பேச்சுல இருக்கு நெருப்பு, என் பசங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதான் பொறுப்பு. இது எப்படி இருக்கு? இல்ல சும்மா இது கொஞ்சம் இதோ பார் வேலு, நீ மார்க்கெட்ல என் ஆட்கள் அடிச்சிருக்க, அதுக்காக நீ கண்டிப்பா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. இது நண்பர் விஜயகாந்த் சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் நான் இப்ப சொல்றேன், மன்னிப்புன்றது எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. அப்ப இங்கிலீஷ்ல சொல்லு. என்ன இங்கிலீஷா? எங்களுக்கு தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே தெரியும். அதனாலதான் இவர் உலக நாயகன். ஆமா ஆமாம் ஆமா. கண்டா இதோ பார், நீங்க தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, கன்னடம் எதுல வேணா பேசுங்க, ஆனா மன்னிப்பு கேட்டே ஆகணும், கேளுங்க. யாரை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்? நாங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்க கூடாது, கேட்க முடியாதுன்னு சொல்லுங்க. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். ஐயோ பாவ வயசாடவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. கேப் ஏடா புடிச்சு கொடுத்தீங்களா? தப்புன்னா சரியன்னா எப்போதும் விளையாடு. எங்க விளையாடுறது? பேட் பால்ஸ் இருக்கா இல்லையா? அத பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காதே. இவர் தப்பாலாம் நினைக்காதே, சரிதானா? இதுக்கு என்ன சொல்றான்னு பாப்போம். எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே, மது விட்டு சொல்லுங்க போடா. சூப்பரா இருக்கே, நல்லா இருக்கே பாபா. நானும் 3 வேளை குளிக்கிறேன், 3 வேளை சாமி கும்பிடுறேன், ஆனா அம்பாள் மட்டும் கருணையே காட்ட மாட்டேன். பாபா நீ மட்டும் சூப்பரா அற்புதமா பேசுறியே. கண்டா இந்த பக்கத்தோட இருந்தா அந்த அம்பாள் என்ன எவன் வந்தாலும் கருணை காட்ட மாட்டான், கருணை குழந்தான் பண்ணுவான். சரி ஒண்ணு இல்ல நாய்க்கிறேன், நான் சொல்ற ஒரே ஒண்ணுதான் வேலு, இந்த வேகமாவே ஒத்தையில நிக்க. தில்லு இருந்தா தனியாவா நாய்க்கிற தாராவை என்னோடது, அந்த ஏரியா என்னோடது, காஸ்டியூம் என்னோடது. சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு, கூடி கண்ணாடி போறோம். வேலை நாய்க்கிறோம் ரொம்ப நேரமா. அது என்னோடது, ப்ராப்பர்ட்டி கிடையாது.